வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இத்தாலியில் வேண்டுமென்றே கூட்டத்தில் மோதிய கார், 8 பேர் படுகாயம். சுவிஸ் கர்தினாலின் உடல் சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தில் நல்லடக்கம், திருத்தந்தையும் பங்கேற்பார். 93 வயது சீன மூதாட்டியை சுவிஸை விட்டு வெளியேற்ற உத்தரவு. பிரான்சில் ஹெலியிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தும் சுவிஸ் ராணுவம். தடையை மீறிய ஓட்டுநர், வளைவில் சிக்கிய வாகனம். வேளாவரதனின் வேளா கிரெடிட் புதுப்பொழிவுடன் பிஜி பினான்ஸ். அவசர பண தேவையா? கவலை வேண்டாம், உதவிகரம் நீட்ட தயாராக இருக்கின்றார்கள் பிஜி பினான்ஸ். ஈழத்தமிழருக்கான குறைந்த வட்டியில் நிறைந்த சேவை. சுவிஸில் உள்ள 8 வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் ஒரே நிறுவனம் பிஜி பினான்ஸ் சூரிச். 5000 முதல் 2 லட்சம் பிராங்க் வரை கடன் வேண்டுமா? இன்றையுடன் நாடுங்கள். சுவிஸில் எங்கும் கண்டிராத குறைந்த வட்டிகள். தொடர்புகளுக்கு 044612861 07917384411. சுவிஸில் சிறந்த புதிய வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ புதுப்பிக்கவோ தேடுகிறீர்களா? இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெறுவதற்கு உங்கள் சொந்த வீடு தொடர்பான A to Z சேவைகளுக்கும் இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். SMTS மொபிலியன் செயின்ட் கேலன் கப்பல். தொலைபேசி 078-715-2990. இனி விரிவான செய்திகள். இத்தாலியில் வேண்டுமென்றே கூட்டத்தில் மோதிய கார், 8 பேர் படுகாயம். வடக்கு இத்தாலிய நகரமான மொடினா நகரில் ஒருவர் மக்கள் கூட்டத்தின் மீது காரை ஓட்டி சென்றார். இதில் 8 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 2 படுகாயமடைந்தனர் என நகர மேஜர் மாஷிமோ மெசஸ்னி கூறியதாக அன்சா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மெசர்ஜியின் கூற்றுப்படி சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை, ஆனால் இது ஒரு மிகவும் தீவிரமான சம்பவமாகும். இந்த சம்பவம் மொடேனா நகரின் மையத்தில் பிற்பகலில் நிகழ்ந்தது. அந்த கார் பழைய நகரின் ஒரு தெருவில் அதிவேகமாக சென்றது. அந்த கார் அதிவேகமாக வேண்டுமென்றே பாதசாரிகள் நடைபாதையில் ஏறி பாதசாரிகள் குழு மீது மோதியது. பின்னர் ஓட்டுநர் தப்பிச் செல்ல முயன்று கையில் கத்தியுடன் காரிலிருந்து வெளியே வந்ததாக பல நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்தனர். அவ்வழியே சென்ற பலர் அந்த நபரை துரத்திச் சென்று அவரை கட்டுப்படுத்தினர். அவர்கள் மிகுந்த தைரியத்தை காட்டினார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்றார் மெஷெட்டி. ஊடக அறிக்கைகளின்படி அந்த நபருக்கு சுமார் 30 வயது இருக்கும். அவர் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரால் விசாரிக்கப்பட உள்ளார். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வழங்குவதாக மெஷெட்டி அறிவித்தார். சுவிஸ் கர்தினாலின் உடல் சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தில் நல்லடக்கம், திருத்தந்தையும் பங்கேற்பார். திருத்தந்தை 14ஆம் லியோ உயர் திருச்சபை பிரமுகர்கள் பங்கேற்ற நிகழ்வை அடுத்து சுவிஸ் கர்தினால் எமில் ஃபோல் ஜெட்ரிக்கின் உடல் வெள்ளிக்கிழமை பிற்பகல் சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் காலமாகும் வரை ஆண்டவரின் தீவிரமான மற்றும் பொறுப்புள்ள ஊழியராக இருந்தார் என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். 14ஆம் லியோ கர்தினாலின் விரிவான திருச்சபை மற்றும் சர்வதேச அனுபவத்தை வலியுறுத்தினார். மேலும் 1994 முதல் திருத்தந்தையின் தூதராக ஜெரிக் பணியாற்றிய எண்ணற்ற இடங்களையும் அவர் பட்டியலிட்டார். புருண்டியின் தொடங்கி கரீபியன் மற்றும் ஸ்காண்டினோவினால் பல்வேறு மாநிலங்கள், தென்கொரியா, மாஸ்கோவியா மற்றும் அர்ஜென்டினா வரை அவர் பணியாற்றியுள்ளார். பின்னர் அவர் ஜெரிக்கிடமிருந்து கிடைத்த நன்மைகளை பாதுகாக்குமாறு அங்கிருந்தவர்களை கேட்டுக்கொண்டார். நமது உலகிற்கு தூதர்கள் தேவை என்று திருத்தந்தை கூறினார். கர்தினால் செரிக் செவ்வாய்க்கிழமை ரோமில் தனது 79வது வயதில் காலமானார். வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர் பேராலயத்தில் திருப்பலியின் போது அடர் நிற மரத்தால் செய்யப்பட்ட ஒரு எளிய பேழையில் அவரது உடல் பலிப்பீடத்தின் முன் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. 93 வயது சீன மூதாட்டியை சுவிஸை விட்டு வெளியேற உத்தரவு. தனது மகளுடன் இருந்து தீவிர சிகிச்சையை பெற்று வரும் 93 வயதான சீன பெண்ணை சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பென் நிர்வாக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சுவிஸ் கடவுச்சீட்டை கொண்டுள்ள அந்த மகள்
பென் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகின்றார். அவர் தனது நோய்வாய்ப்பட்ட தந்தையை கவனித்துக் கொள்வதற்காக 2018 சீனாவுக்கு பயணம் செய்தார். அவரது தந்தை இறந்த பிறகு 2021 ஆண்டில் இறுதியில் தனது தாயை சுவிட்சர்லாந்திற்கு அழைத்து வந்தார். விசா மூலம் சுவிட்சர்லாந்துக்கு வந்திருந்த அந்த பெண் வசிப்பிட அனுமதிக்கு விண்ணப்பித்தார். ஆனால் மாகாண அதிகாரிகள் அதை மறுத்து திருப்பி அனுப்பினார். தாயும் மகளும் இதற்கு எதிராக மாகாணத்தின் உயர் நீதிமன்றம் வரை மேல்முறையீடு செய்தனர். வயதான தாய் மறதி நோய் மற்றும் வயது தொடர்பான பிற நோய்களால் அவதிப்பட்டு வருவதாக அவர்கள் வாதிட்டனர். அவர் உணர்ச்சி ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தனது மகளை முழுமையாக சார்ந்திருந்தார். தனது தீர்ப்பில் குடும்ப காரணங்களுக்காக தங்குவதற்கான உரிமைக்கு அத்தியாவசியமான சார்பு நிலை இருக்க வேண்டும் என்று நிர்வாக நீதிமன்றம் கூறியுள்ளது. தற்போதைய வழக்கில் அது நிரூபிக்கப்படவில்லை என்றும் அது கூறியது. லேசான மறதி நோய் போன்ற நோயறிதல்கள் தங்குவதற்கான உரிமையை தானாகவே நியாயப்படுத்தாது என்றும் நீதிமன்றம் கூறியது. அப்பெண்ணை அவரது சொந்த ஊரான நான்ஜிங்கின் பராமரிப்பது சாத்தியமாக இருந்தது. மேலும் ஓய்வூதியதாரர் அனுமதிக்கும் தேவையான சுவிட்சர்லாந்துடனான நெருங்கிய உறவுகள் அவரிடம் இல்லை. மேலும் சீனாவுக்கு திரும்புவது அப்பெண்ணின் அகால மரணத்திற்கு வழிவகுக்கும் என்பது ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டாகும். அப்பெண் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு இப்போது 2026 ஜூன் 17 வரை அவகாசம் உள்ளது. இந்த தீர்ப்பை கூட்டாட்சி நீதிமன்றத்தில் மேன்முறையீடும் செய்யலாம். பிரான்சில் கெலியிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தும் சுவிஸ் ராணுவம். சுவிஸ் ராணுவம் பிரான்சின் ஹெலிகாப்டர்களிலிருந்து கடும் பயிற்சியை நடாத்தி வருகின்றது. சுவிட்சர்லாந்தில் உள்ள வரையறுக்கப்பட்ட வசதிகள் காரணமாகவும் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கிலும் இத்தகைய பயிற்சிகள் வெளிநாடுகளில் நடைபெறுகின்றன. இது பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பயிற்சி மே 15 முதல் 22 வரை பிரான்சின் ஜோலான்சாராவில் நடைபெறும் என்று ராணுவம் அறிவித்தது. இந்த பயிற்சிக்கு கூகர் ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்படுகின்றது. நகரும் இலக்குகளை நோக்கி சுடுவதை பயிற்சி செய்வதும் தொடர்புடைய செயல்பாட்டு நடைமுறைகளை மதிப்பாய்வு செய்வதும் இந்த பயிற்சியின் நோக்கமாகும். ஒரு ஹெலிகாப்டரிலிருந்து நீண்ட துப்பாக்கிகளை சுடுவது மிகவும் சிக்கலானது. ஹெலிகாப்டரின் நிலையற்ற தளம் மாறிவரும் காற்று நிலைமைகள் இதற்கு காரணமாகும். எனவே இந்த பயிற்சி கடுமையான விதிப்படுத்தல்களுக்கு உட்பட்டது மற்றும் உயர் பாதுகாப்பு தரங்களை கோருகின்றது. இது தெளிவாக வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு மண்டலங்களுடன் இந்த நோக்கத்திற்காக குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றது. விமானப்படையால் இத்தகைய சிக்கலான பயிற்சிகளை உள்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே நடத்த முடியும். இது புவியியல், வான்வெளி தொடர்பான மற்றும் செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக. மேலும் சுவிஸ் அரசாங்கம் 2024 சர்வதேச ராணுவ ஒத்துழைப்பை குறிப்பாக தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ளது. இது இந்த வரம்புகளை ஈடு செய்ய ராணுவத்திற்கு உதவுகின்றது. சர்வதேச கூட்டாளிகளின் அனுபவம், நடைமுறைகள் மற்றும் தரநிலைகள் மூலம் ராணுவம் பயனடைகிறது. மேலும் கூட்டாளி ஆயுதப்படைகளுடனான ஒருங்கிணைப்பு வலுப்படுத்தப்பட்டு யதார்த்தமான சூழ்நிலைகளின் கீழ் செயற்பட்டு தயார்நிலை மேலும் மேம்படுகின்றது என்றும் அது கூறியது. தடையை மீறிய ஓட்டுநர், வளைவில் சிக்கிய வாகனம். வடக்கு சுவிட்சர்லாந்தின் வெல்சென்ட்ரோர் பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை ஒரு மோட்டார் கேம் குறுகிய வளைவில் சிக்கிக் கொண்டது. 3.5 தொன்களுக்கு மேல் எடை கொண்ட வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை ஓட்டுநர் மீறியதாக ஜோலோதூன் மாகாண காவல்துறை தெரிவித்தது. 73 வயதான அந்த நபர் மாலை சுமார் 5:30 மணியளவில் வெல்சென்ட்ரோலில் இருந்து பால்ஃபெட் நோக்கி சென்று கொண்டிருந்த போதும் தனது வாகனத்தில் பயணம் சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் வாகனம் ஓட்டுவதை தடை செய்யும் அறிவிப்பு பலகை இருந்த போதிலும் அவர் தனது பயணத்தை தொடர்ந்தார். இறுதியில் ஒரு குறுகிய வலப்புற வளைவில் அவரது வாகனம் சிக்கிக் கொண்டது. அந்த பெரிய மோட்டார் கேமை மீட்க இழுவை வாகனம் மூலம் மீட்கும் சேவை வரவழைக்கப்பட்டது. சிக்கலான மீட்பு பணிகள் காரணமாக பாம்ஸ் பெக்ஸ்ட்ராஸ் தெரு சுமார் 3 மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.